ஹாய், இன்றைக்கி வந்து ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் டே. ஓகேங்களா? ஜேஇ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து மே மந்த் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ். அக்ராஸ் இந்தியா 23 ஐஐடிஸ் இருக்குது. எவ்ரி இயர் வந்து ஒரு ஐஐடி வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஐஐடி ரூர்க்கி தான் இந்த எக்ஸாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ பேப்பர் ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் பேப்பர் எவாலுவேஷன், ரேங்க் டிக்ளரேஷன், ரிசல்ட் எவ்ரிதிங் அந்த ஐஐடி ரூர்க்கி தான் இந்த வாட்டி ஆர்கனைஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எதனால் ஜேஇ அட்வான்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு கெட் அட்மிஷன் இன் ஐஐடிஸ். அக்ராஸ் இந்தியா 23 ஐஐடிஸ்லையுமே ஜேஇ அட்வான்ஸ் மூலிமா தான் அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஜேஇ அட்வான்ஸ் வந்து எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள். ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆனவங்க தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுத முடியும். ஜேஇ மெயின்ஸ் வந்து எப்போ நடக்கும்னா எவ்ரி இயர் வந்து ஜான்வரி அண்ட் ஏப்ரலில் நடக்கும். ஓகேங்களா? அதில் குவாலிஃபை ஆகிறவங்க மட்டும்தான் இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை இருந்தாங்க ஜேஇ மெயின்ஸில். இந்த ஜேஇ அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 1.8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் யார் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, த்ரோ ஜேஇ மெயின்ஸில் மார்க்ஸ் வச்சுட்டு அவங்க ஐஐடி அண்ட் என்ஐடி அண்ட் ட்ரிபிள் ஐடிக்கு அவங்க அட்மிஷன்ஸ் எடுக்க முடியும். டேரெக்டாகவே அட்மிஷன் எடுக்க முடியும். ஐஐடிக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னா தான் ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். ஓகேங்களா? இப்போ ஐஐடியில் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18,160 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த சீட்ஸை ஃபில் பண்ணுறது தான் ஐஐடி வந்து ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர். ஓகேங்களா? ஓகே, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பேப்பர் 1 நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் 2 நடக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 9 AM to 12 PM. அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 2:30 to 5:30 வரையும் ஆஃப்டர்நூன் பேப்பர் 2 நடக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து இது வரைக்கும் எந்த விதமான கொஷின்ஸும் ரிப்பீட் ஆனதே கிடையாது. ஓகேங்களா? அது ஒரு ரீசன். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. எவ்ரி இயர் வந்து இந்த மார்க்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சிலபஸ் மட்டும் சேம் தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் 11th and 12th சிலபஸ் தான். ஓகேங்களா? ஓகே, மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.